தசகம் 12 ஸ்ரீ வராகாவதாரம். முதல் ஸ்லோகம். ஸ்வாயம்புவோ மனுரதோ. அந்த ஸ்வாயம்பு மனுவானவர் அதன் பின். அந்த ஸ்வாயம்பு மனு யாருன்னா, பிரம்மா தன்னுடைய உடலிலே படைத்தார்னு பார்த்தோம் இல்லை. தன்னையே ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் பிரித்தார். ஸ்வாயம்பு மனு என்ற ஒரு ஆணையும் சதரூபை என்ற ஒரு பெண்ணையும் படைத்து அவர்கள் மூலமாக படைப்பு செய்ய ஏற்பாடு செய்தார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஜல சர்க்கசீலோ ஜனங்களை படைப்பதில் ஈடுபட்டு திருஷ்வா பார்த்தார். எதை பார்த்தார்? மகிம் பூமியை பார்த்து அதிர்ந்து போனார். ஏன் அதிர்ந்து போனார்னா, அங்கே பூமியே காணோம். அசமயே. அப்போ தான் அவர் நினச்சார், என்னடா இது, சமயன்னு சரியான காலம், அசமயன்னு தவறான காலம், இது பிரளய சமயமும் இல்லையே, எங்கே போய் மூழ்கி இருக்கு அப்படின்ட்டு சலிலே நிமக்னம், நீரில் மூழ்கி இருக்குதேன்னு பார்த்தார். சிரஷ்டாரம் ஆபச்சரணம். உலகை படைக்கும் பிரம்மாவை சரணடைந்தான். பவ தங்கிரி சேவா. குருவாயூரப்பா, பிரம்மா எப்படிப்பட்டவர்? உன் திருவடிகளுக்கு தொண்டு செய்து அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய மனம் கொண்டவர். அந்த பிரம்மாவை ஸ்வயம்பு மனு பணிந்தார். அவர் மட்டும் இல்லை, முனிஜனை, அந்த முனிவர்களுடன் கூட. யார் அந்த முனிவர்கள்னா, அத்ரி நாரதர்னா சொன்னோம் இல்லை, அவங்களோட சக சத்தியலோகத்திற்கு வந்தார். இதன் பொருள் என்னென்ன? குருவாயூரப்பா, உன் திருவடிக்கு தொண்டு செய்து மகிழும் பிரம்மாவை ஸ்வயம்பு மனு ரிஷிகளோடு வந்து பணிந்தார். ஏன்னா, பிரஜைகளை படைப்பதற்காக நியமிக்கப்பட்ட அவர் பூமியை பார்த்தார். பூமி தப்பான காலத்தில் தண்ணீரில் மூழ்கியிருக்கே என்று பிரம்மாவை சரணடைந்தார். சரி, ஏன் பூமி மூழ்கி இருக்கு? போன தசகத்தில் பார்த்தோம் இல்லை, ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்புன்னு 2 அசுரர்கள் பிறந்தாங்கன்னா, அவங்க யாருன்னா, அந்த வாயில் காப்பாளர்களாக ஜெய விஜயன் இருந்தாங்க. அவங்க கோபப்பட்டதுனால அந்த ரிஷிகள் சாபம் கொடுத்து 3 பிறவிகள் பிறப்பார்கள்னு முதல் இதாக ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு. அந்த ஹிரண்யாட்சன் சண்டை போட ஆள் தேடினான். நாராயணன் தான் சரியான ஆள்னு வர்ணதேவனிடம் இருந்து தெரிந்து கொண்டு மொத்த பூமியையும் எடுத்துகிட்டு போய் சமுத்திரத்துக்குள்ள அடியில் ஒளிச்சு வச்சுட்டான். அப்படி ஒளிச்சு வச்சாதானே நாராயணன் எங்கே காணும் பூமாதேவி என்ன வருவாங்க. நாராயணன் வரவுக்காக தேடிக்கொண்டிருந்தான் ஹிரண்யாட்சன். அதனால்தான் பூமியை இப்போ காணலை. அடுத்த 2வது ஸ்லோகத்தில் ஸ்வயம்பு மனு பிரம்மாவிடம் பிரார்த்திக்கிறார். அதை பார்க்கலாம். கஷ்டம். பிரம்மாவே, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. பிரஜா ஸ்ருஜதி மயி. ஸ்ருஜத்தின்னு உருவாக்குதல். இந்த பிரஜைகளை உருவாக்கும் பொழுது அவனி பூமியானது நிமக்னா மூழ்கி இருக்கிறதே. ஸ்தானம் சரோஜபவ கல்பய தத் பிரஜானாம். நான் உருவாக்கும் பிரஜைகளுக்கு இருப்பிடம் கொடு. கல்பய, நீ அமைத்து கொடு. ஸ்தானம் சரோஜபவ, தாமரையில் இருப்பிடமாக கொண்ட பிரம்மாவே. இத்தியேவமேஷ கதிதோ மனுனா. இப்படி மனு பிரார்த்தித்து கொண்டு இருக்கும் பொழுது அதை கேட்டு ஸ்வயம்பூஹு. ஸ்வயம்பூ அப்படின்றது பிரம்மாவிற்கு ஒரு பெயர். பிரம்மா என்ன செய்கிறாருன்னா, அம்போருகாட்ச குருவாயூரப்பா, தாமரை போன்ற கண்களை உடைய குருவாயூரப்பா, தவபாத யுகம், உன்னுடைய திருவடிகளை யச்சிந்தித் தியானித்தார். அதாவது அந்த ஸ்வயம்பு மனு உயிர்களை படைக்கும் பொழுது பூமி நீரில் மூழ்கி இருந்தது. அதை கண்டு உயிர்களுக்கு இருப்பிடம் அமைத்து கொடு என பிரம்மாவிடம் சொல்ல, அந்த தாமரை கண்களை உடைய குருவாயூரப்பனை அந்த பிரம்மா
சரணடைந்து அவரை தியானம் செய்தார். ஸ்லோகம் 1. வராக அவதாரத்தை வர்ணிக்கும் ஸ்லோகம் இது. ஹாகா விபோ, ஹாகா விபுவே, எங்கும் பரவியிருப்பவனே. ஜலமகம், மகம்னா நான், ஜலம், அந்த ஜலத்தை நான் தான். ஞபிபம் புரஸ்தாத், அந்த ஜலத்தை குடித்து விட்டேனே. எந்த ஜலத்தை சொல்கிறாருன்னா, அந்த பிரளய ஜலத்தில் போன தசகத்தில் பார்த்தோமில்ல, அங்கே தண்ணியாக இருந்தது, அதை குடிச்சிட்டார் இல்லை, அதை. இப்போது அத்தியாபி, மீண்டும் இப்பொழுது மஜ்ஜதி, மூழ்கியிருக்கிறதே. மகிம், மகிம்ன பூமி, இந்த பூமியானது மீண்டும் மூழ்கியிருக்கிறதே. கிமகம், நான் என்ன செய்வேன் என்று கரோமி, பிரம்மா யோசிக்கிறார். இத்தம், இவ்வாறு, துவதங்கிரி, உன்னுடைய யுகலம், 2 திருவடிகளை, சரணம் கதோஷ்ய, பிரம்மா சரணடைகிறார். அப்பொழுது நாசா, நாசான மூக்கு, நாசா புடாத அவருடைய மூக்கு துவாரம் வழியாக, பவத், நீ, சிசு கோல ரூபி, சிசுன்ன பன்றி, சிறிய பன்றி வடிவில் மூக்கிலிருந்து நீ தோன்றினாய். இதன் பொருள் என்னன்னா, ஓ பகவானே, பிரளய கடலையெல்லாம் நான் குடித்து விட்டேன், ஆனாலும் தண்ணீர் இருக்கே, என்ன செய்வேன் என்று உன் திருவடிகளை பிரம்மா தஞ்சமடைந்த பொழுது அவர் மூக்கு துவாரத்திலிருந்து ஒரு பன்றிக்குட்டி வடிவிலே, குருவாயூரப்பா நீ தோன்றிவிட்டாய். இனி அந்த பன்றிக்குட்டி எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்தது என 4வது ஸ்லோகத்தில் பார்ப்போம். அங்குஷ்ட மாத்திர வப்பு, அங்குஷ்டன்னா கட்டை விரல், மாத்திரன்னா அளவு, வப்புன்னா உடல். கட்டை விரல் அளவு உருவம் உடையவனாக, வபுருத்பதித, அந்த அளவுதான் முதலில் தோன்றினாய். புரஸ்தாத், அதன் பின்னர் பூயோத கும்பி சதுர்ஷஸ், கும்பின யானை, யானை அளவிற்கு வளர்ந்து, சம ஜும்பதாஸ்வம், நீ யானை அளவிற்கு கிடுகிடு என வேகமாக வளர்ந்தாய். அப்ரே, அப்ரேன்னா வானம், வானத்திலே, ததாவிதம், அந்த வானத்தையே தொடும் அளவிற்கு பேருருவமாக வளர்ந்ததை. முதீச்ச பவந்தம், பவந்தம்னா உன்னை, முதீச்ச பார்த்து, மூச்சை, விஸ்மேரதம், மிகவும் உயர்வான உருவத்தை பார்த்து வியப்படைந்து, விதிரகாத், விதிகளை எழுதக்கூடிய பிரம்மாவும் வியப்படைந்து விட்டார். சக சூனுபிகி, அந்த முனிவர்களான தன் குமாரர்களும் பிரம்மாவும் மிகுந்த வியப்படைந்தார். பொருள் என்னன்னா, பிரம்மாவின் மகன்கள் வசிஷ்டர், அத்ரி, நாரதர் போன்ற முனிவர்கள், அந்த முனிவர்களும் கூட இவ்வளவு பெரிய பன்றி வடிவம் திடீரென்று தோன்றியதே என்று அந்த உருவத்தை பார்த்து வியப்படைந்தார்கள் என தெரிவிக்கிறார் பட்டத்ரி. 5வது ஸ்லோகம். கோசாவ சிந்திய, கோ அசோ, யாரிவன், அச்சிந்திய மகிமா, நினைக்க முடியாத அளவிற்கு உள்ள உருவமாக இருக்கிறதே. கிடிருந்தி தோமே, கிட்டக்கீன பன்றி, உந்தி தோமேன வந்திருக்கிறதே. எங்கிருந்து? நாசாப்புடாத், மூக்கு துவாரத்திலிருந்து. கிமு, ஒருவேளை. பவேத், யாராலும் வெல்ல முடியாத. அஜிதஸ்ய மாயா, உன்னுடைய, அதாவது குருவாயூரப்பா உன்னுடைய மாயையாக இருக்குமோ என பிரம்மா யோசித்தார். இத்தம், இவ்வாறு. விச்சிந்தயதி தாதரி, தாதரின்னா பிரம்மாவுக்கு இன்னொரு பேர். விச்சிந்தயதி, யோசிச்சுட்டு இருக்கும்போதே, சைல மாத்திரக, மலையளவிற்கு அந்த பிரம்மாவினுடைய மனோவேகத்தை விட வேகமாக, மிக பெரியதாக, சத்யோ, விரைவாக, பவன், நீ வளர்ந்து, கில ஜெகர்ஜித, நீ உரிமினாய், வராகப் பெருமானாக எழுப்பி
அந்த உருமல் ஒலியானது கோரம் மிக பயங்கரமான குரலில் உருமல் ஒலியை எழுப்பினாய். இதன் பொருள் என்னன்னா, ஆரம்பத்தில் பன்றிக்குட்டியாக கட்டை விரல் அளவு பிரம்மா மூக்கு துவாரத்திலிருந்து வந்தார். அடுத்து கிடுகிடுன்னு யானை அளவு வளர்ந்து விட்டார். இப்படி மலையளவாக பெரிய திருமேனியாக வளர்ந்து விட்டார்னு காட்டுறாரு. இல்லை ஒருவேளை நாராயணன் செய்த மாயையா இது? உண்மையா நாம் பார்ப்பது இதெல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே மனோவேகத்தை விட வேகமாக குருவாயூரப்பா வளர்ந்திருக்கிறான் வராகப் பெருமான் என்பதை நமக்கு பட்டத்திரி தெரிவிக்கிறார். 6வது ஸ்லோகம். தம் தே நிநாதம். நாதம்ன ஒலி. அந்த வராகமூர்த்தியினுடைய அந்த ஒலியை முபகர்ணிய காதினால் கேட்டு ஜனஸ்தபஸ்தாக அந்த ஜனலோக தபலோகத்திலும் சத்யஸ்திதார்ச்ச முனையோ அந்த சத்தியலோகத்திலும் இருக்கக்கூடிய முனிவர்களும் கூட நுணுகூர்பவந்தம் உன்னை போற்றி புகழ்ந்தார்கள். இது பகவானின் அவதாரம் என புரிந்து கொண்டு தஸ்தோத்திர ஹர்ஷுலமனா அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு ஹர்ஷுலமனா உன்னுடைய மனமானது மிகவும் மகிழ்ந்தது. பரிணஷ்யபூயக மீண்டும் நீ அந்த குரலை எழுப்பி தோயாச்சயம் அந்த சமுத்திரத்திற்கு வப்புலமூர்த்தி அந்த சமுத்திரத்திற்குள்ளே மிகவும் பெரிய உருவத்தோடு அவாதரஸ்வம் நீ குதித்தாய். இதில் பொருள் என்னன்னா, உன்னுடைய இனிய நாதத்தை கேட்டு ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகத்தில் உள்ள முனிவர்களும் உன்னை போற்றி துதித்தார்கள். அந்த துதியால் நீ மகிழ்ந்து வேறுருவத்தோடு சமுத்திரத்தில் குதித்து விட்டாய் என்கிறார் பட்டத்திரி. 7வது ஸ்லோகம். அந்த வராகன் அவதரித்தார். அதை சேவிக்கும் பாக்கியம் கிடைக்கல. குருவாயூரப்பன் பட்டத்திரிக்கு அதே திருக்கோலத்தில் காட்சியளித்தான். அதை அனுபவித்து இந்த 7வது ஸ்லோகத்தில் வர்ணித்திருக்கிறார் பட்டத்திரி. நாம் நம் கண்களை மூடிக்கொண்டு இந்த ஸ்லோகத்தின் பதத்தை பார்த்தால் அந்த வராகமூர்த்தி கண்முன்னே நின்று விடுவார். ஊத்வ பிரசாரி அந்த மேல் நோக்கி நிற்கக்கூடிய பரிதூன்ற மிகவும் அடர்ந்த சிவப்பு நிறமுடைய விதூத ரோமா அசையக்கூடிய ரோமத்துடன் புரோட்சிப்த வாலதி மேலே தூக்கிய வாலதி வாளுடன் அவாங்முக அவாங் கீழ்நோக்கிய முகத்தோடு கோர கோணக பயங்கரமான கோணக மூக்குடன் தூர்ண பிரதீர்ண ஜலதக அனாயாசமாக தூக்கினாய். மேகக்கூட்டங்களை பிளந்து கொண்டு பரிபூர்ண தஷ்ணா உருளக்கூடிய தஷ்ணா கண்களோடு ஸ்தோத்ருன் முனின் உன்னை துதி செய்து முனின் முனிவர்கள் சிசிரயன் அந்த முனிவர்களை மகிழ்வித்து கொண்டு நவதேரி தத்துவம் துவம் நீ உள்ளே நுழைந்தாய். என்னென்ன மேல் நோக்கி நிற்கும் சிவந்த அசையும் ரோமங்கள், மேல் தூக்கிய வால், கீழ் நோக்கிய முகம், பயங்கர மூக்கு, அனாயாசமாக மேகங்களை பிளந்து கொண்டு உருளும் கண்களோடு உன்னை ஸ்துதி செய்த முனிவர்களை எல்லாம் இந்த திருமேனியால் மகிழ்வித்து நீ தண்ணீருக்குள்ளே குதித்தாய் என்கிறார் பட்டத்திரி. 8வது ஸ்லோகம். இதில் தண்ணீருக்குள்ளே வராகன் குதித்ததும் என்ன ஆச்சுன்றதை பட்டத்திரி வர்ணிக்கிறார். அந்தர்ஜலம் ததன அதன் பின்னர் நீருக்குள்ளே சங்குல நக்ர சக்கரம். சங்குலன நடுங்கியது. எது? நக்ரன முதலை. மிகப்பெரிய உருவம் குதித்ததும் நக்ர அந்த முதலை கூட்டமானது சங்குல நடுங்கியன. பிராமிய திமிங்கில குலம். அதேபோல்
அந்த திமிங்கில கூட்டமானது பிராமியத்துன்னா பயந்து அங்கும் இங்கும் ஓடின. கலுஷோர்மி மாலம், அந்த கடலின் அலை வரிசைகள் அந்த கடலையே நடுங்கியது. ஊர்மி மாலம், கடலையே நடுங்க வைத்தது. அதன் பிறகு விஸ்வ, அவ்வாறு நுழைந்து பீஷணரவேன, பீஷணன பயங்கர, ரவேனன்ன ஒளி, அந்த பயங்கர ஒளியினால், அதாவது திருப்பாவையில் பாருங்கள், கீச்சு கீச்சு என்று ஆனைச்சாத்தான் கலந்து பேசிய பேச்சு அரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே. ரவம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை தான், தமிழில் அரவம்னு ஆயிருக்கு. அரவம்னா சவுண்டு. ஸோ ஈஷணரவேன, அந்த பயங்கர ஒளியினால் ரசாதலஸ்தான் கீழே உள்ள ரசாதல லோகத்தில் இருந்தவர்களெல்லாம் ஆகம்பயன் நடுங்க செய்தாய். வசுமதின்னு பூமின்னு பேர். அந்த பூமியை வேஷயஸ்வம், அந்த பூமியை நீருக்குள்ளே தேடினாய். பொருள் என்னன்னா, தண்ணீருக்குள்ளே நீ குதித்ததாலே அதன் பின் முதலைகள் நடுங்கின, திமிங்கலங்கள் சுற்றின, அலைகளெல்லாம் கலங்கின. நீ பயங்கர ஒளியோடு ரசாதலத்தில் உள்ளவர்களையெல்லாம் நடுங்கச் செய்தபடி பூமியை தேடினாய் என பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 9. திருஷ்வாத, அதன் பின்னர் பார்த்து. எதன் பின்? இவ்வாறு ரசாதல லோகத்திலே தேடிய பின் பூமியை பார்த்து விட்டாய். எப்படி இருந்தது? தைத்யகதேன, அசுரர்களின் தீயவனான அசுரன் ரசாதலாந்தே, ரசாதலத்திற்கு கீழே சம்சேவிதாம், மறைத்து வைத்திருந்த பூமியை ஜடித்தி, விரைவாக கூட்ட, கிட்டிர்ன பன்றி, மாய உருவத்தில் இருந்த பன்றியாக, விபோ, எங்கும் நிறைந்திருப்பவனே, துவம், நீ மாய உருவத்தில் இருந்த பன்றியாக எங்கும் நிறைந்திருப்பவனே பார்த்தாய். ஆபாது காண, அந்த பூமிக்கு பல அசுரர்களையெல்லாம் காவலாக வைத்திருந்த விகணைய, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சுராரி கேடான், தேவர்களுக்கு எதிரியாகி அந்த அசுரர்களை அழித்து, தம்ஸ்ராங்குரேன, அந்த தம்ஸ்ரான கோரைப்பல்லின் நுனியால், வசுதா, வசுன்ன பூமி, அத்தா, மேலே தூக்கினாய், பூமியை மேலே தூக்கினாய். அததால் சலீலம்ன்றது விளையாட்டா, நீ மிகவும் விளையாட்டாக கஷ்டமே இல்லாமல் தூக்கினாய். இதனோட பொருள் என்னன்னா, அதன் பின் பூமி எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தாய். அந்த தீய அசுரனாலே ரசாதலத்தின் கீழே மறைக்கப்பட்டிருந்தான். விரைவாக மீட்டாய். உன்னை தடுப்பதற்காக வந்த அசுரர்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் கோரைப்பல் நுனியாலே விளையாட்டாக பூமியை எடுத்துக்கொண்டு நீ மேலே எழுந்தாய் என பட்டத்திரி தெரிவிக்கிறார். ஸ்லோகம் 10. அவ்யுத்தரன், அவ்வாறு மேலே உத்தரன்ன உயர்த்தியபடி, தரம் பூமியை, தசனாக்ர லக்ன தன்னுடைய கோரைப்பல் நுனியில் நிலை பெற்றிருந்த பூமியை, முஸ்தாங்குராங்கித, பல் நுனியில் ஒரு சாதாரண புல் ஒட்டியிருந்த இவாதிக பீவராத்மா, இவான இத்தகைய பீவ மிகப்பெரிய ராத்மா திருமேனியோடு விளங்கினாய். உத்தூத உழுக்கப்பட்ட கோரசலிலா ஜலத்தே, கோரமான அந்த நீரிலிருந்து கிரீட்டா
விளையாட்டாக வராக வபுஸ்வர, வராக உருவத்தோடு வெளியே வந்தாய் ஈஸ்வரனே. பாகிரோகாத், அவ்வாறு பூமியை காப்பாற்றிய நீ என்னையும் காப்பாற்றி என் நோயை தீர்ப்பாய். இதனுடைய பொருள் என்னென்னா, பூமியை மேலே உயர்த்தியபடி கோரைப்பல்லின் நுனியிலே ஒரு சாதாரண புல்லை போல் பூமியை சுமந்தபடி மிகப்பெரிய வடிவத்தோடு சமுத்திர ஜலத்தை உலுக்கி கொண்டு மேலே எழுந்து விளையாட்டாக வெளியே வந்த வராகனே, நோயிலிருந்து அடியேனை காத்தருள வேண்டும் என வராக அவதாரத்தை பட்டத்திரி வர்ணிக்கிறார். இப்போ மற்ற அசுரர்களிடமிருந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதை ஹிரண்யகசிபன் சும்மா இருப்பானா? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது அடுத்த தசகத்தில் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.